முத்துச்சாரம் சேந்தமுன்னா நம்ம சேந்தமுன்னா பார்க்க அடி நீ போகும் பாதையெல்லாம் ரோஜா பூ பூக்குதடி உன்னை எண்ணி தருவனடி தரணமண்ணு தவிக்கிறண்டி தரணமண்ணு தவிக்கிறண்டி அனைத்து போதிலும் உனக்கு காதல் என்பது வராதா? லவ் வராதுங்க. அப்படியா? தெரியுமா இந்த பணங்கிற பசங்க எல்லாம் லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணின்னு காரை கூட்டிட்டு போயிட்டு இதை நோ பண்ணிட்டு விட்டுறாங்க. அப்பேற்பட்ட ஆடவன் நான் கிடையாது. அப்படி இருந்தாலும் என்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. முடியாதா? ஆமா. வைதேகி, நீயே எனக்கு கிடைக்காத போது நான் எதற்காக இந்த பூமியை உயிர் வாழ வேண்டும்? இப்ப என்ன உயிரை மாற்றி போகிறேன். சாக போறீங்களா? ஒரு பேச்சு செத்து போன்னு சொல்லிட்டா. வைதேகி, என்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியாதா? எப்படி சாக போறீங்க? செத்துட்டு போயிடுவேன். கத்தியால் குத்து உயிர் போகும். ஆமா. ஏங்க எத்தனை விதமாக சாவறாங்க. கத்தியால் புதி மேல முக்க கத்தியாதே. நான் சாவனது ஐயமா ஏறோ சாய் செத்து போலாம் நீ. வைதேகி, முடிவாக கேட்கிறேன். கத்தி தவறு நினைக்கிறேன். அதனால காதல் ஏற்றுக்குமா? முடியாது. நீ சாவதை 2 கணால் பார்க்கணும். அந்த என் காதல் ஏற்றுக்கொள்ள முடியாதா? சொல்லுதாங்க தவிர இன்னும் குத்தின பாடு கிடையாது. அப்படி சாவ மாட்டேன். வைதேகி, பேச்சுக்கு தாங்க சொன்ன உயிரை வச்சிருக்கீங்க. உயிரை போலப்பா. ஏங்க இருந்தாலும் நானும் லவ் பண்றேங்க. அப்படியா? அப்படி இருந்தாலும் நம்முடைய இருவர் மனம் மட்டும் ஒன்று சேர்ந்து விட்டது அல்லவா? இருவர் மனம் ஒன்று சேர்ந்தால் போதாது. அப்படி அதுக்கு பேர் காதல் கிடையாது. என்ன செய்யணும்? எப்படிங்க? அது ஒரு ரகசியம் இருக்கு. ராத்திரி நேரத்தில்
காதல் முடிந்து விட்டது. என்னுடைய தாய் சந்திக்க எங்க அவ்வளவு வேகம் போறீங்க? தாய் தந்தை காத்துக் கொண்டிருக்கிறவா? அப்ப என் நிலைமை அரண்மனைக்கு செல்கிறேன். கவலைப்பட வேண்டாம் வைத்தியம். நான் சொல்லிட்டேன், உங்களை உயிரை வச்சிருக்கேன். செல்கிறேன் என் தாய் தந்தை பார்க்க. எதுக்குங்க? ஆமா, நம்முடைய காதல் திருமணத்துக்கு போவாதீங்க. போயிட்டு அப்படியா? என் கூட என்னுடைய தாய் தந்தை எடுத்து சென்று முறைப்படி உன்னை கேட்க வர சொல்கிறேன். எப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிற்கு தாய் தந்தை வருவார்கள். வெள்ளிக்கிழமை காத்து கொண்டு இருக்கணுமா? நான் பேசாம இருக்க மாட்டேங்க. ஆகையினால போன் நம்பர் கொடுத்துருவாங்க. போன் நம்பரா? ஆமா. வேணாம். ஏன் இப்படி தாய் தந்தை யாருன்னா எடுத்துட்டாங்க ரொம்ப போயிடும். கடிதம் எழுதி போறீங்களா? ஆமா. ஒரு கடிதம் எழுதினே சென்று வருகிறேன். விட்டது அண்ணன் தேடுவாரு. நான் சாகணும் 20 வருஷம் 72 ஒரு 92 நீங்க அவன் காதல் இனிக்குது வந்து கத்துக்குதா? ஆமா, அவன் 20 நீ 90. நான் ஒட்டியாத 32 வயசு. பெண்ணே உன்னை நான் கண்டேன். உனக்கு திருமணத்தின் போது உன் கணவனோடு மணவரையில் உட்கார்ந்து அமர்ந்து கணவன் தாலி கட்டினான் என்று வைத்துக்கொள். அந்த இதனுமே உனக்கு குஷ்டம் பிடிக்க வேண்டாம். இப்போது பார், இந்த விஷயத்தை அண்ணன் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்ல போறேன். இந்த விடயத்தில் அண்ணன் என்ன வேறு யாரிடத்தில் சொன்னாலும் உன் கணவன் சிரம் 1000 சுக்கலாக சாபத்தை கொடுக்கின்ற யாரப்பாவி. ரஜினி அண்ணாமலை ரஜினி பாட்டு பாடணும்.
எண்ணெய் விட்டா ஓடுச்சு ஆனால் எண்ணெய் விட்டுனா போயிட்டு போகுது காயில் எண்ணெய் ஊற்றுனா போட்டு கண்ணரண்டு கட்டி கேட்டு கண்ணாடியே பார்ப்பவன் மலர்வன போக வேண்டும் என்றால் ஒரு பெண்ணானவள் ஆடி பாடிக்கொண்டே போனேன். எப்படி போக வேண்டுமா? Time